ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சர்வைவல் சீரிஸ் தான் கைஸ் விளையாட போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஹார்ட்கோர் சீரிஸாக ப்ளே பண்ணிட்டு இருக்கோமா, சரி சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன் கைஸ். சாரி கைஸ், ரொம்ப நாள் வீடியோ போடல. அப்புறம் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பெல் ஐக்கை தட்டி விட்ருங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணனே ஒரு நார்மல் ரோடு தான் யூஸ் பண்ண இருக்கேன். சரி நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு செஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு உட்டன் ஆக்ஸு உட்டன் பிக்காச்சு இந்த கைஸ். அப்படியே செஸ்ட்டை உடச்சிட்டு செஸ்ட்டு கைஸ், அப்புறம் அதை உடச்சிட்டு அப்புறம் அந்த டார்ச்சும் உடச்சுங்க கைஸ். டார்ச் உடச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இருந்துன்னு சொல்லிட்டு டார்ச் உடச்சிங்க. டார்ச் உடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்று நவுத்தி உடச்சிட்டு இருந்தேங்க கைஸ். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த டார்ச் உடைக்கிறதுக்கு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஆடு இருந்தது. அப்படியே ஆடு மாடு பன்னிலாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா ஃபுட்டுக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு டப்புன்னு எல்லாத்தையும் கொலை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஆடு இருந்தது. அப்படியே அந்த ஆடையும் போட்டு தட்டிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் போட்டு தட்டிட்டு பார்த்திங்கன்னா சரி ஸ்டோன் ட்ரூஸ் மரம்னு சொல்லிட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ண வந்துட்டேங்க. ஏன்னா ஸ்டோன் ட்ரூஸ் மரம்லாம் முக்கியம், அதனால் ஸ்டோன் ட்ரூஸ் மாறினேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா சாரி கைஸ், ரொம்ப நாள் வீடியோ போல் கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஸ்டோன் மைண்ட் பண்ணியாச்சு சொல்லிட்டு ஒரு கிராஃப்டி டேபிள் செஞ்சுட்டு ஸ்குவாடு அப்புறம் ஒரு பிக்காச்சு அப்புறம் ஒரு பர்னஸ் இதாங்க நம்மளுக்கு தேவை. அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சார்கோல் பார்த்தீங்க. ஏன்னா இறங்குக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சார்கோல் படுத்துட்டேன். சரி இருட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த டெட் பிளாக்ஸ் உடச்சிட்டு டார்ச் வைப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக உட்காந்து ஹேண்டில் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா எவனா ஜாம்பி கீம்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு சரி அப்புறம் சார்கோல் டக்குன்னு மெயின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சார்கோல் டக்குன்னு மெயின் பண்ணிட்டேன். சார்கோல் டக்குன்னு மெயின் பண்ணிட்டு சரி கிளம்புவோன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு பிளாக்ஸ் உடச்சிட்டு அப்படியே போனேன். சரி வில்லேஜ் ஏதாச்சும் தேடுவோன்னு சொல்லிட்டு வில்லேஜை தேட ஆரம்பித்தேங்க. ஏன்னா வில்லேஜ் முக்கியம் இல்லை, அதனால் வில்லேஜை தேடினேன். எதுவும் எங்கே பார்த்தாலும் வில்லேஜ் கிடைக்கிற மாரியே இல்லையேன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வில்லேஜ் கிடச்சிச்சு. சரி ஃபுட்டை சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கேரட் இருந்து அப்படியே கேரட் உடச்சிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏவல் மட்டும் உடச்சிக்கிட்டேங்க. ஒரே ஒரு இடத்துல இருக்க ஏவல் மட்டும் உடச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா நான் கிளம்பிட்டேங்க. ஏன்னா அப்புறமா வந்து வில்லேஜ்லாம் லூட் அடிச்சுப்போம், பக்கத்தில் ஏதாச்சும் ஏரியாவை பார்த்து ஹவுஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி இந்த இடத்துல இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அயன் குளத்தையும் அடிக்கலை எதுவும் அடிக்கலை கைஸ். அப்படியே போயிட்டேங்க. அப்புறம் போயிட்டே இருந்தேன். சரி ஏதாச்சும் இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு ஓட்டி விட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வேகமாக ஓட்டி விட்டுட்டேங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குள்ள நெதர் போர்ட்டல் பார்த்தேன். சரி அங்கேயே பேஸ் கட்டிடலாம்னு சொல்லிட்டு நெதர் போர்ட்டல் பக்கம் ஓடிட்டே இருந்தேங்க. ஏன்னா எனக்கு ஜங்க் அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தேன், நல்லா சொன்ன மாரி கரெக்டாக நெதர் போட்டிருந்தது கைஸ். அதில் ஒரு செஸ்ட் பிளேட் இருந்தது, அப்புறம் ஒரு பிக்கர்ஸ் இருந்தது கைஸ். சரி நல்ல விஷயம்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஸ்ட் பிளேட்டுன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் இதை கட்ட முடியுமான்னு பார்த்துட்டு சரி இந்த இடத்துலையே கட்டிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம கிராஃப்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி பெட்டு செய்வோம்னு சொல்லிவிட்டு பெட்டு செஞ்சேங்க. ஏன்னா நைட் ஆகுதில்ல. அப்புறம் பெட்டு வச்சு தூங்கலான்னு பார்த்தா இன்னும் நைட் ஆகலை. சரி ஃபஸ்ட்டு செஸ்ட்டை வச்சுருவோம், இருட்டாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு செஸ்ட்டை வச்சுட்டேங்க இருட்டாகட்டுன்னு. சரி நம்ம ஏதாச்சும் கறி வேக வைப்போம்னு சொல்லிவிட்டு வேக வச்சுட்டு அப்படியே பிக்காச்சு வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் தூங்கி பார்த்தேன், தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா டே 2 பார்த்திங்கன்னா வேலை இருந்ததுன்னு வெளியே போயிட்டேன். டே 1 கைஸ் மாற்றி சொல்லிட்டேன். சொல்லப்போனால் டே 2 தான் வரணும், ஆனால் 0லேருந்து ஆரம்பிச்சிது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சாப்பிட்டுட்டு யோசிப்போன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேங்க. சாப்பிட்டோன்னே என் மண்டையில் ஒரு ஐடியா வந்துருச்சு. சரி பக்கத்தில் இருக்கிற ஏரியாவை கிளியர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கிளியர் பண்ண ஆரம்பித்தேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ரொம்ப நேரம் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் கட் பண்ணி போட்டுறேங்க. ஏன்னா 2 நாளாக ஒரு நாள் ஃபுல்லாக டே 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. பார்த்திங்களா எப்படி கிளியர் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி கிளியர் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்க கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா என் மண்டையில் நெக்ஸ்ட்டு வுட்டு வெட்டணும், வீடு கட்டுறதுக்கு வுட்டு வெட்டணும்னு தோணுச்சு. சரி போகலான்னு பார்த்தா ட்ராவலர் வந்தான். சரி லாமாவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு லாமா அடித்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைக்கும் கவுரு, அதை அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க.
அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த லீஃப் இருந்தது அதை உடச்சிட்டு போயிட்டே இருந்தேன். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் இருக்க இடமா பார்த்துட்டேன். அப்புறம் மரத்தை வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுவோன்னு சொல்லிட்டு ஒரேலே மரத்தை நிறைய வெட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு காட்டினா அதுவும் டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே அதையும் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா அங்கேருந்தா கிடச்ச சாம்பிளின்லாம் நெட்டுட்டு இருந்தேங்க. ஏன்னா டே 3 ஆகிடுச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிளின்லாம் பொறுமையாக நெட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம தூரமாக போய் வெட்டணும் அவசியம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் சாம்பிள்லேருந்து ஏன்னா நாம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஹவுஸ் கட்டலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு வந்தேங்க. அப்புறம் கொஞ்சம் வுட்டு அப்படியே மைண்ட் பண்ணிக்கிட்டேன். தேவைன்னு சொல்லிவிட்டு வுட்டு மைண்ட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாழ்க்கை எப்படி போகுது? நல்லா போகுதா இல்லை கஷ்டமாக போகுதா? கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரிங்காக போகுது. வேலை வீட்டுக்கு வருது, வேலை வீட்டுக்கு வருது, வேலை வீட்டுக்கு வருது, இதே தான் கைஸ் போகுது. உங்களுக்கு எதேமாரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டூர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். சரி இதுக்கு மேலே என்ன தேவைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு யோசிப்போன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பித்தேன் கைஸ். அப்புறம் சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரு யோசனை வந்தது கைஸ். ஏன்னா ஸ்டோன் மைன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதை வச்சு வீடு கட்டுவோம், இதே கண்டென்ட்டாக போட்டுடலான்னு நினச்சேன் கைஸ். ஸ்டோன் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மைன் பண்ண வந்ததுக்கு அயன் கிடச்சிருக்கு கைஸ். சரிடா கைப்புள்ள லக்குன்னு நினச்சிட்டு பார்த்தா இங்கே ஒரு 2 அயன் இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஸ்டோனை டக்குன்னு கலெக்ட் பண்ணுவோம், அப்போ டக்குன்னு ஜாப்பனீஸ் ஹவுஸ் கட்டலான்னு சொல்லிவிட்டு என் மண்டையில் யோசிச்சு கட்டலான்னு பிளானில் இருந்தேங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு கட்ட தெரியாது. இதுக்கு ரேட்டிங் கொடுங்க கைஸ். 10க்கு எத்தனை கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்கோல்லாம் மைண்ட் பண்ணிவிட்டு பர்னஸ் வச்சு அயன்லாம் அப்படியே அதாவது ஸ்டோனை வச்சுட்டு அப்படியே அங்கேயே தூங்கிட்டு ஸ்டோன் மைண்ட் பண்ணத்தும் அப்படியே வைக்கத்தும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டே இருந்தாங்க கைஸ். அதை பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வந்தான், அப்புறம் ஸ்லைம் வந்தது, ஸ்லைம்லாம் அடிச்சுட்டு ஸ்டோன் தான் மைண்ட் பண்ணிட்டே இருந்தேன். மைண்ட் பண்ணிட்டுருக்குள்ள சார்கோல் கிடச்சிது. சார்கோல் அப்படியே ஃபியூலாக மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் மைண்ட் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இந்த ஸ்டோனாக மாற்றினேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி தண்ணி பக்கெட் செஞ்சேன் கைஸ். கிடைச்ச அயனில் 5 அயன் கிடச்சிது கைஸ். அதில் ஒரு தண்ணி பக்கெட் மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். வீட்டுக்கு வந்தோடனே சரி எந்த இடத்துல கட்டலான்னு யோசித்தேன். பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கிற இடத்துலையே சரி இங்கே கட்டிடலான்னு சொல்லிட்டு யோசனை வந்தது. சரி எல்லாம் இருக்கான்னு பார்த்தேன். சரி எல்லாம் இருந்தது, வுட்டு எல்லாம் இந்த கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்கு காட்டினா வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டேன் கைஸ். ஏன்னா ஓரளவுக்கு லைன்லாம் போட்டு வச்சுட்டேன். அப்படியே லைன் போட்டு இந்த வுட்டை அதாவது உரித்து எடுத்து மேலே அதாவது மேலே ப்ளேஸ் பண்ணணும் கைஸ். பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஏன்னா உங்களுக்கு வெறுப்பாகும்ல, அதனால் நான் ப்ளேஸ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். அந்த தோல்லாம் உரிச்சு விட்டேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சரி இந்த இடத்துல என்ன வைக்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன் கைஸ். சரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். சரி கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வுட்டு செஞ்சு அதாவது இந்த வேலி செஞ்சுட்டேன் கைஸ். ஏன்னா வேலியை சுற்றிட போகலான்னு சொல்லிவிட்டு எனக்கு யோசனை வந்து, ஏன்னா ஏதாச்சும் ஜாப்பனீஸ்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹவுஸ்லாம் இப்படி கட்டுவாங்க. ஏன்னா நானே விசார் பார்த்து தான் கைஸ் கட்டுக்கிட்டேன். சின்ன ஹவுஸ் தான் கைஸ், நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்காது. பார்த்தீங்கன்னா வச்சுட்டே போக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். சரி அதை உடைப்போன்னு சொல்லிவிட்டு உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. அப்படியே சுற்றிட வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வைக்கணும்ல. சரி அப்புறம் பத்தாதுன்னு சொல்லிவிட்டு இனி செய்ய ஆரம்பித்தேன். பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டே செஞ்சிட்டே இருந்தேங்க. ஒரு 18 20 செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றிட ஸ்டோன் வைப்போன்னு சொல்லிவிட்டு ஸ்டோன் வச்சேங்க. அதுக்கு தான் நான் மைனிங்கே போனேன், ஸ்டோன் மைனிங்க்கு. அதை மைன் பண்ணி அப்படியே சுற்றிட வச்சேங்க. வச்சுட்டு மேலே வைக்கணும்னு தோணுச்சு, அப்படியே மேலேயும் வச்சேங்க. பார்த்தீங்கன்னா டே 5 ஆயிடுச்சு கைஸ். இந்த வீடு கட்டுறதுக்கே டே 5 ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருந்தேன். சரி கட்டி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன ப்ளேஸ் பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் என் மண்டையில் யோசிச்சு கிளாஸ் வைக்கணும்னு. சரி தூங்கிட்டு நெக்ஸ்ட்டு வேலை பார்ப்போன்னு சொல்லிவிட்டு தூங்கிட்டேன் கைஸ். ஏன்னா தூங்கத்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். சரி சேண்டு மைண்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு போய் சேண்டை எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். போய் பார்த்தீங்கன்னா சேண்டு எடுத்துகிட்டு வந்து
வேக விடலான்னு சொல்லிட்டு வேக விட்டேங்க. வேக விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்லாப் செஞ்சுட்டு ஹவுஸ் கட்டலான்னு வந்துட்டேங்க. ஏன்னா அது மட்டும் ஒரு சைடாக வெந்துட்டு இருக்கட்டும், நம்ம ஹவுஸ் கட்டுவோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வித்தையை இறக்கி விட்டு பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருந்தேங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு வராது. நீங்கள் வேணால் பார்த்துக்கங்க. ஏன்னா தெளிவாக காட்டல கைஸ். அது இல்லாமல் சொல்லுங்கள், இந்தமாரி வீடு வேணும்னா சொல்லுங்கள் கட்டணுமான்னு. நான் உங்களுக்கு கட்டி கட்டுறேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே ஏறி இந்த சுற்றில ஸ்லாப் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸ்லாப் வச்சேங்க கைஸ். ஏன்னா மறைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். அப்படியே இஷ்டத்துக்கு வெளியே அப்படியே கட்டிகிட்டே இருந்தேன் கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் தூக்கி வைப்போம், அப்போ தான் ஜாப்பனீஸ் ஹவுஸ் மாரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தூக்கி வச்சேங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பண்ணலாம் பார்த்தா உடச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதை ப்ளேஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன். அப்படியே ஸ்டோன் மைன் பண்ணி மேலே ஏறணும் கைஸ். என்ன கதையாக இருக்குதுன்னு சொல்கிற மாரி மேலே ஏறி பார்த்தீங்கன்னா டப்புன்னு கீழுவேன், மறுபடியும் மைன் பண்ணி மேலே ஏறுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக கொஞ்ச நேரம் நிற்பேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீழ்ந்துருவேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்தாண்ட கத்தியும் உடச்சிட்டு அப்படியே உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு இந்த இடத்துல வுட்டு வைப்போம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சரி 3 பிளாக்ஸ் ஹைட் வைப்போம் அப்படின்னு நினச்சேன். வேணாம் என்னத்துக்குடா 3 பிளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உடச்சேங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ஸாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். என்னடா ஏன்டா அப்படியே இப்படி 3 பிளாக்ஸாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது எனக்கே தெரியல கைஸ். நானே சரி 3 பிளாக்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு ப்ளேஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு காலி. சரி வுட்டு மைன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வுட்டு மைன் பண்ண போனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இருந்துன்னு சொல்லி வெளியே போயிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வுட்டு வளர்ந்துருந்தது, அதனால் வெட்டிக்கிட்டேன் கைஸ். ஏன்னா சாம்பிளின் எடுத்து நெட்டிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் டார்ச் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே நெட்டு அப்படியே அதை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்தேன். சரி இந்த இடத்துல உடச்சி விட்ருவோம், 2ஆக தான் இருக்கணும், கரெக்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அப்படியே உடச்சி விட்டுட்டு அப்படியே பிளாக்ஸ் வச்சேங்க கைஸ். அப்புறம் பிளாக்ஸ் வச்சுட்டு அந்த ஸ்டோனு அந்த வேவ வச்ச ஸ்டோன்லாம் அப்படியே ப்ளேஸ் பண்ணேங்க கைஸ். ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப நேரம் மெயின் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மெயின் பண்ணிட்டு இருந்தேன் நான், ஸ்டோன் தான் அதிகம் நேரம். சரி அப்புறம் தான் தோணுச்சு தோலை உரிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தோலை உரிச்சிட்டு இருந்தேன். அது தோலை உரிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறத்துக்கு பண்ணிகிட்ருப்பேன். மேலே ஏறன்னு சொல்லிவிட்டு கீழே வீழ்ந்துட்டு மறுபடியும் மேலே உடச்சிட்டு மேலே போவோம் கைஸ். மேலே உடச்சிட்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே போயிடுவேன். அப்புறம் மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறிடுவேன். ஏறிட்டு பிளாக்ஸ் பத்தாது கைஸ், ஏன்னா ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சரி இது செய்வோம் ஸ்லாப்பு செய்வோம்னு சொல்லிவிட்டு ஸ்லாப்பு செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஸ்லாப் செஞ்சுட்டு சுற்றில கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு கவர் பண்ண ஆரம்பிச்சேங்க கைஸ். மேலே கவர் பண்ணால் அதுவும் ஒரு டெக்கரேஷனாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணேன். அது மேலே கவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நான் மட்டும் கவர் பண்ணேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்டைல் போட்டிருப்பேன், இது எனக்கு பிடிக்கல கைஸ். நான் பார்த்தீங்கன்னா உடைச்சிருவேன் கொஞ்சம் கழிச்சு. எனக்கு ஏன்னா சுத்தமாக பிடிக்கல கைஸ் அந்த ஸ்டைலு. இருங்க கைஸ் நான் உங்களுக்கு கட்டி முடிச்சுட்டே காட்டுறேன். உங்களுக்கு பிடிக்குமா தெரியல, நீங்கள் பிடிச்சோன்னா சொல்லுங்கள், நான் அதேமாரி கட்டி வைக்கிறேன். இப்போதைக்கு அதை உடச்சி வச்சிடுறேன் கைஸ். எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அதை ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. சரி இருக்காமல் பார்த்தா இருந்தது ஒரு 5 இருந்தது கைஸ். அப்படியே 5 எடுத்து அப்படியே பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ். அப்படியே பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு உடச்சேன், அதுவும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சைட்லேயும் ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னடா ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு சொல்லாதீங்க, அப்படி தான் கைஸ் சொல்லியாகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்ச் வச்சேன், ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும்ல, இருட்டாக இருந்தால் டார்ச் வைக்கணும், அதனால் டார்ச் வச்சேன் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் மைன் பண்ணி விட்டேன், ஏன்னா வீட்டுக்கு மேலே என்ன தெரியும் ஸ்டோன்னு சொல்லிட்டு மைன் பண்ணிட்டு கீழே வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா பாதி வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு மேலே சின்ன சின்ன வேலை தான் கைஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றில பிளாக்ஸ் வச்சேன், சும்மா ஸ்லாப்பு தான், அது சைடில் ஸ்லாப் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சொன்னேன் கைஸ். அப்படியே நானே யோசித்து அப்படியே பொண்ணு வச்சேன். அப்படியே நைட் ஆயிடுச்சுன்னு அப்படியே தூங்கிட்டேன் கைஸ். ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னா தூங்கிடணும். அப்படியே தூங்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேக வச்சோம், அந்த கிளாஸ் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன் கைஸ். பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் மேலே எனக்கு பிடிக்கல. சரின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி வைக்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அது பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு ரிட்டன் வச்சேன்.
அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சு செட் ஆகல எனக்கு சுத்தமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்லாம் இருந்தது கைஸ். அந்த ஸ்டோன்லாம் மெயின் பண்ணிட்டு மேலே இருக்க வுட்லலாம் உடச்சிட்டு டார்ச் வைக்க ஆரம்பித்தேன். ஏன்னா டார்ச் வச்சா தானே இருட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் வச்சேன். சரி மேலே வைக்கலாமா வச்சேன். சரி வைக்க தரம் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அப்பயும் ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு வித்தியாசமாக இருந்தது கைஸ். அது என்ன சொல்லுதுன்னே தெரியல. எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ் அது. உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கள். நான் அப்படியே கட்டிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கைஸ். மேலே இது மட்டும் ஒரு வித்தியாசமாக இருந்தது கைஸ். சரிடா கைப்புள்ள மேலே ஏறி உடச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு உடைக்கிறதுக்குள்ள டோர் வைப்போன்னு சொல்லிட்டு டோர் வைக்க ஆரம்பித்தேன். சரி அந்தாண்ட சைட்லேருந்து இந்தாண்ட சைட்லேருந்து வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி வச்சா டேப் டோரு சரியா இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அரேஞ்ச் பண்ணால் தானே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு செஞ்சு அதே கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சுங்க. அப்புறம் பர்னஸு சைடில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட் எடுத்து நடுவில் போட்டேன் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இந்த சர்வைவல் சீரீஸில் என் ஃப்ரெண்டும் வர வாய்ப்பு இருக்குது கைஸ். நிறையா சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மள்ட்ட இருக்க ஸ்டோன் எல்லாத்தையும் அடுக்குவோம்னு சொல்லிவிட்டு எல்லா தண்ணி பக்கெட்லேருந்து ஸ்லைம்லேருந்து அயன்லேருந்து அப்புறம் ஃபுட்டை உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதோட வீடியோ முடிச்சிடுங்க கைஸ். பாய் பாய். அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா